السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الحمد لله. இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்களின் செய்தியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிறந்த ஆளுமைகள் என்ற தொடரில் இதற்கு முந்தியதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து அவர்களின் இரு மகன்களை பற்றியான செய்தியை இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவில் இந்த செய்தியை பதிவு செய்கிறான். அல்லாஹ் இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது இவ்வாறு கூறுகிறான், வத்துல அலைஹிம் நப அப்னை ஆதம். நபியே, மக்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள், ஓதி காட்டுங்கள். நப அப்னை ஆதம் பில் ஹக். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்களின் உண்மையான செய்தியை மக்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள், சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிடுகிறான். காரணம், இதில் மனிதர்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன. இது கர்ரபா குர்பானன். அந்த இரண்டு மகன்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த இரண்டு மகன்களும் என்ன செய்யறாங்கன்னா, இது கர்ரபா குர்பானன், அல்லாஹுவை வணக்கத்தின் மூலமாக நெருங்கும் பொருட்டு அவங்க குர்பான் செய்யறாங்க. அறிஞர்கள் இமாம் சாயித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த பொருளாதாரம், செல்வத்திலிருந்து அல்லாஹுக்காக வணக்கம் செய்யும் நோக்கத்தில் அவர்கள் முன் வைத்தார்கள். இரண்டு மகன்களும் குர்பானை என்ன செய்யறாங்க, அல்லாஹுக்கு முன்வைக்கிறாங்க. இரண்டு நபர்களில் ஒருவரிடமிருந்து அந்த குர்பான், அவங்க முன்வைத்த அந்த செல்வமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இமாம் சாயித் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹுக்காக வைக்கப்படக்கூடிய இந்த குர்பான் அது என்ன செய்யப்படும் சொன்னா, மேலிருந்து மேலே வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து யாருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நாடி உள்ளானோ அந்த குர்பானை கரித்து சென்றுவிடும். நெருப்பு மேலிருந்து வந்து அதை எடுத்து சென்று கரித்து விடும். அந்த அடிப்படையில் இரண்டு மகன்களில் ஒரு மகனுடைய குர்பானை அல்லாஹ் என்ன செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். மற்றொரு மகனுடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. வலம் யுதகப்பல், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மினல் ஆஹர், மற்றொரு மகனிடமிருந்து குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்ப குர்பான் என்ற வார்த்தை நாம ஊர்கள்ல பயன்படுத்துறத கேட்டிருக்கலாம். எதற்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஆடை அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்திற்கு பயன்படுத்துகிறோம். அது இந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான். குர்பான் சொல்றோமா இல்லையா? ஆடை அறுத்து அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க நபியவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் வணங்கும் நோக்கத்தில் ஆடை அறுத்து ஹஜ்ஜி பெருநாள் என்று நாம் குர்பான் கொடுக்கிறோமா இல்லையா? அந்த வணக்கத்திற்கு இதே பேர் தான் பயன்படுத்தப்படுகிறது நம்ம ஊர் பகுதிகளில். இங்கே உதுஹியா என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ரெண்டு மகன்கள் வைத்த குர்பானில் ஒரு மகனுடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொரு மகனுடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான காரணம், அவர் என்னவாக இருந்தார், பாவம் செய்யக்கூடியவராக இருந்தார், இரையச்சம் கொண்டவராக இருக்கவில்லை. பின்னால் அதற்கான காரணம் வருது. இப்ப குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்,
ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மீது பொறாமை கொண்டு வரம்பு மீறியவராக கூறினார். ரெண்டு மகன்களிடமிருந்து ஒரு மகனிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொரு மகனிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அந்த மகன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல மகனிடத்தில் என்ன செய்தார்? வரம்பு மீறி பொறாமை கொண்டு பின்வரக்கூடிய வார்த்தைகளை கூறினார். அந்த மனிதர் அவர் சொன்னார், அந்த மகன் சொன்னார், நிச்சயமாக உன்னை நான் கொல்வேன், ஏன்னா அவருக்கு பொறாமை. அவருடைய அதாவது சகோதரருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், என்னுடைய இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற பொறாமையின் காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சகோதரரை கொல்வதாக கூறினார். அதற்கு குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த முத்தகியாக இருக்கக்கூடிய ஆதம் நபியுடைய அந்த மகன் கூறினார், கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் கொண்டவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான். எந்த ஒரு இபாதாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அங்க என்ன இருக்க வேண்டும்? இறையச்சம் இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதே போல பாவம் செய்யாத நிலை, பாவத்தை விட்டு விலகிய நிலைகள் இருக்க வேண்டும். பாவம் செய்வது நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹிடத்துல பாவமன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹிடத்துல பாவமன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் மன்னித்து விடுவான், நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களை ஏற்றுக்கொள்வான். அப்ப அந்த நல்ல மகன் கூறுகிறார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சம் கொண்டவர்களிடமிருந்துதான், தக்வாவுடன் நடக்கக்கூடிய மக்களிடமிருந்துதான் அல்லாஹ் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வான். மேலும் அந்த நல்ல மகன் கூறினார், லஇம்பஸத்த இலைய யதகலி தகுதுலனி. என்னை கொல்வதற்காக உன்னுடைய கையை நீ நீட்டினால், மா அன பிபாசிதி யதிய இலைக லிஅக்துலக். உன்னை கொல்வதற்காக என்னுடைய கையை நான் நீட்ட மாட்டேன். ஏன்னா நீ வரம்பு மீறி என்னை கொல்ல நீ நினைக்கிறாய். நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை கொல்வதற்காக நான் மீண்டும் சண்டையிட மாட்டேன், நான் சண்டையிட மாட்டேன். இது நல்ல பிள்ளைகளுடைய ஒரு குணம். இது நல்ல பிள்ளைங்க கெட்ட பிள்ளைகள் திட்டும் போது, தேவையில்லாம ஒம்பிழுக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? இந்த மாதிரி ஒம்பிழுப்பது தவறு, உன்னை போல நானும் என்ன செய்ய மாட்டேன், திரும்ப திரும்ப ஒம்பிழுத்து நீ திட்டுவதற்கு நான் திரும்ப திட்டுறது, இந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் சொல்லுவோமா இல்லையா? ரொம்ப ரொம்ப தன்மையான பிள்ளை, ரொம்ப இன்டெலிஜென்ட் தானம்மா, கரெக்டா? இன்டெலிஜென்ட்டான பர்சன், அப்படித்தானே? கரெக்டு தானே? அப்ப இந்த மாதிரியாக நடந்து கொண்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நல்ல மகன். கெட்ட மகனை பார்த்து சொன்னாங்க, என்னை கொல்வதற்காக நீ கையை நீட்டினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கொல்வதற்காக என்னுடைய கையை நான் நீட்ட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். நல்லவங்க எப்போதுமே யாரை பயப்படுவாங்க? அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இன்னி அகாஃபுல்லாஹ், இந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ளும். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். சொல்லுங்க, சப்தமா சொல்லுங்க, இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாக்கியம் இது. ஒரு சென்டென்ஸ், ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். வாழ்க்கைக்கு தேவையானது. பாவம் செய்யுமாறு உள்ளம் தூண்டும் போது, ஷைத்தான் பாவம் செய்யுமாறு நம்மை தூண்டும் போது, பாவம் செய்யக்கூடிய நண்பர்கள் பாவம் செய்யவா என்று தூண்டும் போது உடனே சொல்லணும், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நான் பயப்படுகிறேன். எப்படி சொல்லணும்? இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நிச்சயமாக நான் அகிலங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை பயப்படுகிறேன். எனவே நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த தவறை செய்ய மாட்டேன்.
என்று சொல்லக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளணும். இதற்கு முன்மாதிரி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நல்ல மகன். சரிங்களா? அதே போல இன்னொரு வார்த்தை இதுக்கு முன்னால படிச்சோம். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இதை நம்ம மனப்பாடம் செய்து கொள்ளணும். இறையச்சம் கொண்டவர்களிடமிருந்துதான் அல்லாஹ் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வான். சொல்லுங்க. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். திரும்ப இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா இறையச்சம் கொண்டவர்களிடமிருந்துதான் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வான். எனவே நான் இறையச்சம் கொண்டவனாக இருப்பேன் என்ற உறுதியை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். சரி, அப்ப அந்த நல்ல மகன் கூறினார், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நிச்சயமாக நான் அகிலங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பை நான் பயப்படுகிறேன். ரப்பை நம்ம புரியணும். நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பை நம்ம புரியணும். அந்த ரப்பை தான் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக பயப்பட வேண்டும். மேலும் அந்த நல்ல மகன் கூறினார், இன்னி உரீத், நான் விரும்புகிறேன், அன் தபூஅ பிஇஸ்மி வ இஸ்மிக், என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து வருவதை நான் விரும்புகிறேன். நீ கெட்டதை செய்ய நினைக்கிறான்னு சொன்னா அதுக்கு நானும் கெட்டது செய்யணும் என்பது என்ற கட்டாயம் எனக்கு இல்லை. நான் கெட்டதை செய்ய மாட்டேன். நான் கெட்ட செயலை விட்டு விலகி கொள்வேன். நீ கெட்டதை செய்யறியா, அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தன் சகோதரரை எச்சரிக்கை செய்கிறார். என்ன சொல்கிறார்? நான் விரும்புகிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். நீ பாவம் செய்ய விரும்புகிறாய், அதன் காரணமாக என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து வருவதை நான் விரும்புகிறேன். அதன் மூலமாக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார், அதன் மூலமாக நீ நரகவாசிகளில் உள்ளவனாக நீ ஆகிவிடுவாய். எச்சரிக்கை செய்கிறார் தன் சகோதரன். இந்த நரகத்துக்கு செல்வதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாக, தண்டனையாக இருக்கிறது. அநியாயம் செய்யக்கூடியவர்களின் கூலி என்னமா? நார், நரகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரியுதுங்களாமா? அப்ப கொலை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய், நான் கொலை செய்ய மாட்டேன். என்னை கொலை செய்ய நீ கையை நீட்டினால் நான் என்னுடைய கையை நீட்ட மாட்டேன். நீ கொலை செய்வதன் மூலமாக, தீமை செய்வதன் மூலமாக நரகவாசிகளில் நீ ஆகிவிடுவாய். என்னுடைய பாவச்சுமையும் உன்னுடைய பாவச்சுமையும் நீ சுமந்து வரக்கூடியவனா நீ ஆகிவிடுவாய். இதன் காரணமாக அநியாயக்காரர்கள் உள்ளவனாக நீ ஆகிவிடுவாய் என்றெல்லாம் நல்ல சகோதரர் ஆதம் நபியுடைய நல்ல மகன் தன்னுடைய சகோதரருக்கு என்ன செய்தார்? அறிவுரை கூறினார், எச்சரிக்கை செய்தார். இந்த மாதிரி நாமும் என்ன செய்யணும் சொன்னா, தீமை செய்யக்கூடியவங்கள்ட்ட அறிவுரை சொல்லணும். இந்த மாதிரி தீமை செய்யறது பாவம், இதெல்லாம் தீய செயல்கள், புரியுதுங்களா என்று அட்வைஸ் பண்ணக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நல்ல மகனை போல. அப்போது அந்த தீய மகன், ஆதம் நபியுடைய தீய மகன் என்ன செய்தான் என்று சொன்னால், நல்ல சகோதரனை கொன்று விட்டான். இதுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை. முதல் கொலை எதுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்களில் தீய மகன் நல்ல மகனை கொன்ற கொலைதான் முதல் கொலை. அதான் முதல் கொலை. சரிங்களாமா? அல்லாஹ் அதை இவ்வாறு கூறுகிறான், فَطَوَّعَتْ لَهُ نَفْسُهُ قَتْلَ أَخِيهِ, தன்னுடைய சகோதரனை கொல்லுமாறு தீய சகோதரனுடைய உள்ளம் தூண்டியது. ஃபதவ்வஅத்துடைய என்ன அர்த்தம்? ஃபதவ்வஅத், தூண்டியது. நம்ம உள்ளம் தான் கெட்ட உள்ளம், நஃப்சுல் அம்மாரா, தீமை செய்ய தூண்டக்கூடிய உள்ளம் நம்மள்கிட்ட இருக்குது. அது என்ன செய்யும் சொன்னா, எப்போதுமே அதான் பொறாமை. பொறாமை ரொம்ப ஆபத்தானது. பொறாமை கொல்லக்கூடாது. புரியுதுங்களாமா? இப்ப பொறாமையினுடைய விளைவு என்னவாயிடுச்சுன்னு சொன்னா, அங்க கொலை ஏற்பட்டுருச்சு.
அப்ப ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹி, தன் சகோதரனை கொல்லுமாறு அவருடைய உள்ளம் அவரை தூண்டியது. உள்ளம் தூண்ட தூண்ட ஃபகதலஹு, தன்னுடைய சகோதரை என்ன செய்து விட்டார்? கொன்று விட்டார். அல்லாஹ் பாதுகாப்பான. ஃபாஸ்பஹ மினல் ஹாசிரீன், பாவம் செய்த காரணத்தினால் நஷ்டவாளிகளில் உள்ளவராக அவர் ஆகிவிட்டார். சரிங்களாமா? அதன் பிறகு தன்னுடைய இறந்துவிட்ட சகோதரருடைய சடலத்தை எப்படி புதைக்கணும்னு அவருக்கு தெரியல, எப்படி புதைக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. அப்ப ஒரு காகம் வந்துதான் மனிதனுக்கு புதைக்கும் முறையை கற்றுக் கொடுத்தது. மனிதன் இறந்துவிட்ட மனிதனை எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது எதுமா? காகம், காக்கா. காக்கா தான் கற்றுக் கொடுத்தது. அதை அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகிறார். எப்படி புதைக்கணும்? தன்னுடைய சகோதரனை கொன்று விட்டார். செத்துவிட்ட தன்னுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி எப்படி புதைக்கணும் என்பது தெரியவில்லை. அதை கற்றுக் கொடுக்க அல்லாஹு தஆலா ஒரு காகத்தை அனுப்பி வைக்கின்றான். காகத்துக்கு அரபியில் உராப் என்று பெயர். உராப்னு என்ன அர்த்தம்? காகம். ஃபபஅஸ அல்லாஹு உராபா, ஒரு காகத்தை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த காகம் வந்து என்ன செஞ்சது சொன்னா, யபஹது ஃபில் அர்த், பூமி அப்படியே என்ன செய்து தோண்டியது. அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னொரு காகம், செத்துவிட்ட காகத்தை அந்த காகம் என்ன செய்யும் சொன்னா, அந்த பூமியை தோண்டி அதுல புதைத்து காட்டியது. இத யார் பார்த்தது? அந்த தீய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் பார்க்கிறார். லியுரியஹு கைஃப யுவாரி சௌஅத அஹி, தன்னுடைய சகோதரருடைய சடலத்தை எவ்வாறு புதைக்க வேண்டும், மறைக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு காகத்தை அனுப்பி, அந்த காகம் பூமி என்ன செஞ்சது? அது தோண்டி இன்னொரு செத்துவிட்ட காகத்தை புதைத்து காட்டியது. இப்ப இந்த முறையை அந்த தீய சகோதரர் தெரிந்து கொண்டு அதே போல செயல்படுகிறார். செயல்பட்ட பிறகு தன்னுடைய பலவீனத்தை நினைத்து வருத்தப்படுகிறார். எப்படி வருத்தப்படுகிறார் என்பதை அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார். கால, அவர் கூறினார், யா வைலதா, எனக்கு வந்த கேடே, எனக்கு வந்த கைசேதமே. யா வைலதா, சொல்லுங்க. யா வைலதா, எனக்கு வந்த கைசேதமே, எனக்கு வந்த கேடே. அஜஸ்து, நான் இயலாதவனாக ஆகிவிட்டேனா? அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராப், இந்த காகத்தை போல ஆகுவதற்கு கூட நான் இயலாமல் ஆகிவிட்டேனே. ஒரு காகத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லையே, ஒரு காகம் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குதே என்ற தன்னுடைய பலவீனத்தை அவர் உணர்ந்தார். என்னுடைய சகோதரனின் சடலத்தை நான் புதைப்பதற்கு இந்த காகத்தை போன்று நான் ஆகுவதற்கு இயலாதவனாக ஆகிவிட்டேனே. ஒரு காகத்துக்கு தெரியுது, செத்துவிட்ட இன்னொரு காகத்தை என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறது, எனக்கு தெரியலையே என்று அவர் என்ன செய்தார்? தன்னுடைய இயலாமையை உணர்ந்து கொண்டார். பிறகு பாவத்தின் விளைவாக அவர் வருந்தினார். எப்போதுமே ஒரு பாவம் செய்யணும்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய இறுதி முடிவு என்னவா இருக்கும்? கை சேதமாக இருக்கும். கை சேதம் பயன் தருமா? ஒருத்தர் வந்து தீமை செய்கிறார், ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு. பாவத்தை செய்த பிறகு நன்மை எதுவும் கிடைக்குமா? பாவத்தின் விளைவு என்னது? தீமை, கை சேதமாகும். லாஸ் தான் ஏற்படும். அதைத்தான் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். தன்னுடைய சகோதரனை கொன்று இந்த செயலின் காரணமாக அந்த தீய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகன் என்னவாக ஆனார்? அஸ்பஹ மினன் நாதிமீன், வருத்தப்படக்கூடியவராக ஆனார், கை செய்தப்படக்கூடியவராக ஆனார். கை செய்தப்பட்டார். ஏன் நான் இப்படி பண்ண? அப்படி வருத்தம். அவருக்கு எந்த ஒரு பலனும், அந்த தீமையினுடைய செயலால் எந்த ஒரு பலனும் அவருக்கு ஏற்படவில்லை. வருத்தம் தான் ஏற்பட்டது, கை சேதம் தான் ஏற்பட்டது. இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டவை, முதலாவது
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்களின் உண்மை செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த உண்மையான செய்தி இடம்பெறக்கூடிய சூரா என்ன? அல் மாயிதா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூராவின் பேர் என்னமா? அல் மாயிதா. இந்த செய்தி மட்டும்தான் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் பற்றியான வேற செய்தியெல்லாம் கிடையாது. குர்ஆனில் இந்த செய்தி மட்டும்தான். வசன நம்பர் எதுல இருந்து எது வரைக்குமா? சூரத்துல் மாயிதா. சூரத்துல் மாயிதா எதுல இருந்து எது வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். 27 இருந்து 30 வரைக்கும், 31 வரைக்கும். சரி, எழுதி கொள்ளுங்க. 27 இருந்து 31 வரைக்கும். சூராவின் பேர் என்னமா? அல் மாயிதா. அப்ப சூரா அல் மாயிதால வரக்கூடிய 27 முதல் 31வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்களின் உண்மை செய்தியை குறிப்பிடுகிறான். அதை இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்களின் பெயர் காபில் ஹாபில் என்று சொல்வதற்கு குர்ஆனிலோ சுன்னாவிலோ ஆதாரம் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா எப்படி அடையாளப்படுத்துகிறான்? 2 மகன்கள் என்ற வார்த்தையை தான் அடையாளப்படுத்துகிறான். ஹதீஸ்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபில் ஹாபில் என்ற பெயரை நமக்கு கற்றுத்தரவில்லை. சரிங்களா? அப்ப இந்த மக்களிடத்துல இருக்கக்கூடிய காபில் ஹாபில் என்பதற்கு என்ன கிடையாதுமா? குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆதாரம் கிடையாது. எவிடன்ஸ் இருக்கணும். மார்க்கத்துல எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இல்ல. இது முந்தைய வேதங்களில் காணப்பட்டதாக நிறைய அறிஞர்கள் இந்த பேரை என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. அல்லாஹு அலம். ஆனா குர்ஆன்ல ஹதீஸ்ல கிடையாது. தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். ஹாபில் காபில் ஹாபில். சரிங்களா? இதுல காபில் தான் கெட்டவர் என்றும் ஹாபில் நல்லவர் என்றும் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆனா இதுக்கு என்ன கிடையாதுமா? ஆதாரம், எவிடன்ஸ் இல்ல. குழம்பக்கூடாது. அது அடுத்ததாக அல்லாஹு தஆலா முத்தகி இறையச்சம் கொண்டவரும் இருந்துதான் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். சொல்லுங்க. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். புரியுதுங்களா? இந்த வாக்கியத்தை மனப்பாடம் செய்து கொள்ளணும். இந்த வாக்கியத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த பூமியில் முதல் குற்ற செயலான கொலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஹசத், பொறாமை. யார் சொன்னது? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பொறாமை கொள்ளக்கூடாது. சகோதரர் மேல பொறாமை கொள்ளக்கூடாது. நண்பர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது தீய குணம். சரிங்களா? அதே போல நல்லா கவனிங்க. இந்த பூமியில் முதல் குற்ற செயலான கொலை ஏற்படுவதற்கான காரணமாக இந்த ஹசத். சொல்லுங்க. ஹசத், பொறாமை தான் காரணமாக இருந்தது. அதே போல வானத்தில் ஏற்பட்ட முதல் குற்றம், அது என்ன குற்றம்? யாருக்கு தெரியும்? இப்லீஸ். முதல் குற்றம் என்ன? இப்லீஸ் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். அந்த குற்ற செயல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? ஹசத், பொறாமை. மண்ணால் படைக்கப்பட்டவர், அவருக்கு நான் சஜிதா செய்யறதா? நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற ஆணவம், பொறாமை ஏற்பட்டது. அதனால சகோதரருக்கு மத்தியில பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமையினுடைய விளைவு என்ன அப்படின்னா அல்லாஹுக்கு மாறு செய்யறது, ஆபத்தா நிலைக்கு போறது, இதுதான் ஏற்படும். பொறாமை விட்டு விலகி கொள்ளலாமா? ஹசதை விட்டு விலகி கொள்ளலாமா? சரிங்களாமா? இப்ப பொறாமையை விட்டும் கெட்ட குணங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். 7வது பாயிண்ட், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நல்ல மகனை போன்று முத்தகியாக இறைச்சம் கொண்ட நல்லவராக வாழலாமா? இங்க கவனிங்க. உங்களுடைய கையை பார்ப்பதை விட இங்க ஸ்கிரீனை பாருங்க. பேசுவதை விட உஸ்தாத் பேசுறத கவனிங்க. நல்லா கவனிங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களில் நல்ல மகனை போல நாம் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அடுத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கெட்ட மகனை போன்று நாம் ஆகிவிடக் கூடாது. அதற்கு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடலாமா?
அடுத்து 9வது விஷயம் என்னன்னா, ஆதம் நபியுடைய இரு மகன்களிடம் காணப்பட்ட இந்த ஹசத் பொறாமைக்கு காரணமாக திருமணம்தான் காரணம் என்பதாக ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. அந்த செய்தி மௌது, சொல்லுங்க, இட்டு கட்டப்பட்ட செய்தி. சரிங்களாமா? அதுக்கு என்ன கிடையாது, இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த ஹசதுக்கான பொறாமைக்கான காரணம் திருமணம் தான் என்று வரக்கூடிய செய்தி என்னதுமா? மௌது, சொல்லுங்க, மௌது, இட்டு கட்டப்பட்ட செய்தியாகும். சரி சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? வாழ்க்கையில இறைச்சம் கொண்டவராக வாழக்கூடிய மக்களாக ஆகிக் கொள்ளலாமா? سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.